அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். ஒரு பாயிண்ட் கூட ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்றால் மூணு பொறாமல் இருந்தால் வைத்திருவான் ஆண்டவர் அழிக்க முடியும். ஆண்டவர்களை ஈடளிக்க வேண்டும். தகுதியான யோசனை சொல்லியா வளவைத்து காண்பது ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்றால் இப்படி அழிக்க முடியாது. ஆண்டவர் 5 பேரை வர வைக்க வேண்டும். ஆண்டவருடைய செல்வத்தை வாசனை வருமா? காஞ்சி மேல மழை பெஞ்சுட்டா அது மாதிரி யோசனை உன் யோசனை அப்படிதான் நினைக்கிறா. தெரியுமா Thank you.
அந்த உன்னையெல்லாம் எனக்கே எனக்கு உண்டல் உன்னை
என்ன சொல்றியா? மாமன் அருகாமல் இருக்க உனக்கு என்னடா குறை? காலை வைத்தால் நிலமாக நான் வாயற்பாடி என்று உள்ளே நுழைந்தேனே மாமா. அடிமா மகுடமாக லேசாக சாய்ந்ததா அதன் மேல் மாடியில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு என்னை கைத்தட்டி நகைத்தானே மாமா. அந்த பட்டிய கௌபதை நீரென்று காலை வைத்தால் நிலமாக இருந்தது. மண்டபம் பார்க்கும் இடத்திலே நிலவென்று காலை வைத்தால் நீராக இருந்தது. என் மணிமா மகுடமானது தகப்பன் தான் புருடு தகப்பிள்ளையும் நீ மண்டபம் பார்க்க சென்றதான் நிலைமை உனக்கு.
நான் சொல்லக்கூடிய வேலையை முடித்து வந்தால் அவருடைய செல்வத்தை பறித்து நான் தருவோம். எப்படின்னா நம் நாட்டிலே ஒரு மண்டபம் கட்ட வேண்டும். உன் தந்தை எடுத்து மண்டபத்தை ஏற்பாடு செய்து மண்டபத்தை கட்டிய பிறகு நடத்தால் அதன் பிறகு யோசனை சொல்றான். அப்படியே சென்று வா மாமா. சென்று என் தந்தை திருதராட்சித மன்னரை நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைத்து வர புறப்படுங்க. யாரு கூப்பிட்டு கேக்குறியா? நம்ம போல கூப்பிட்டுக்கிறியா? உனக்கு பிள்ளை எனக்கு மகாராஜா. ஆமா எனக்கு நேற்று தெரியாது. ஆமா நீங்க முன்ன என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டு போய் சாதாம் தைத்தா நீ நக்க நான் பாக்குறேன். என்னடா சொன்ன சேட்டுக்காவா இது பாத்து வாயாங்க. கிட்ட கொண்டு போவா அங்க பாத்து வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத சேட்டுக்காவா ரோட்டுக்காவா சொல்றியா? சரி பாத்து 4 பக்கம் பெஞ்ச் எடுத்து போட்டு சேட்டுக்காவா இன்னும் போயிருமா? ஆமா 4 பெஞ்சு உனக்கு ஏன் ஊரு பூரா பெஞ்சு போடுற நீ வந்து போட்டுரும். சரி தாத்தா அந்த இதற்கு அரச மட்டுமா மேலக்கு பாரு பாத்து கூடாத மாட்டை வச்சு யார கூட முள்ள போரு. அதெல்லாம் பதுமை பதுமை ஓடி மொத்தமா இருக்குது. ஆமா ஆமா என்ன பண்ணிட்டு ஆமா அது சப்ப பொம்மா சொல்லி காத்தாச்சு கூட பார்த்தாங்க. அது பாரு அதான் வந்து முளம் நீதான் அந்த பக்கம் சபை இந்த பக்கம் திருப்பி இப்படி தாத்தா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கையா பிடிச்சு பாரு திரும்பி எந்த பக்கமா சபையா குண்டாமணி எப்பேற்பட்ட சாமி அரசன் வந்தேன் என்னடா ராஜபேட்ல நடாம்டா மடுதி ஒண்ணுல எல்லாம் டீ குடிக்கிறாங்க. அதான் சத்தம் டீ சாப்பிடறான்னு சொல்றோம். அனைவருக்கும் ஒரு நேத்திரம் தெரியடா திருப்பூர் அப்பப்போ சரி இருந்தாலும் ஆனா இச்சவை முன்பாக வந்த விடுதி இன்னார் யார் இனி யார் என்ற விளக்கம் தெரியுமா?
எனது தம்பி பாண்டி, இளையவன் விதுரன், சரி. இவர்களுக்கு முன்னே பிறந்த திருதராட்டிர மகாராஜா என இருப்பார்கள். திருதராட்டிர மகாராஜா. சரி. அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி வருகிறேன்? அட நெஞ்சுகள் எல்லாமோ அப்படியே இருக்குமா? கரெக்டாக்குதா? நெத்திய லாபம் மின்னுகிறதா? கரத்தில் செங்கோல் இருக்கிறதா? பல 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 வென்று இருக்கிறதா? ஏதாயிரம் புறப்பாடு 1000 இருந்தாலும் ஒரு குறை இருக்குல்லவா? எனக்கு அந்த குறை இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு குண்டாமணி என் அருகாமல் நேத்திற்கு சமமாக இருக்கின்ற அல்லவா? உங்களுக்கு வேண்டிய சம்பளத்தை இருக்கிறேன். ஊக்குப்படியா ஒத்தாரம் பிடித்து நல்லா போட விடாதா? உனக்கு பணமா தரணும், வேற வாங்கிக்கலாம். அந்த தஞ்சாவூர் பட்டில கேட்டு பாரு. தங்குபட்டில தேவைப்பட்ட சன்மானத்தை பையன் சொல்லி வெடிய 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 வேலை செய்ய. அந்த ஆளு எங்க போய் என்ன பண்றாருன்னு காட்ட மாட்டேங்குது. அந்த ஆளு போய் வாங்க நான் தர பையன் சொல்லி வாங்கி தரேன். மகாராஜா அந்த தங்க போயிட்டு சம்பளத்தை என்ன கொடுக்குறா? யோ திரான மகாராஜா, நீதான் சம்பளம் கொடுக்குறா? நீ என்ன கொடுப்பா? நீ போயிட்டா எப்படி கொடுப்பான்? அதுவா இருக்குதா? கொடுப்பான் அப்படி இருந்தாலும் நமது நாட்டில் காமா என்ற இளஞ்சமும் தம்பி லட்சுமணா என்ற இளஞ்சமும் மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை அளவு கடந்து கொண்டு கிடக்குது. மலையாக கொண்டிருக்கிறது. ஏதாயிரம் புறப்பாடு இருக்கிறதா? ஏனென்றால் நமது இந்த அஸ்தாவரி பட்டணத்தில் முற்பகலில் விளையக்கூடிய முச்சங்கள் சிறந்த நாடு அஸ்தாவரி பட்டணம். எதிர்ப்பது ஒரு நாள், விதைப்பது ஒரு நாள், மறுமுறை அறுவடை. அப்படி அறுவடை செய்தால் எனக்கு குறை இருக்குமா? என்பதே கிடையாது. அதோடு மட்டுமா என்னுடைய மகன் மூத்த மகன் இருக்கின்றானே தனரேக படைத்த துரியோதனன், அவன் கையை வைத்தால் மலைமலையாக வளர்ந்து கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் அப்படி இருந்த போதிலும் ஏற்றம் தெரியவில்லை என்று குறைபாடு இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய மனைவி காந்தாரி பத்தினிடா 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 மடையா என்னுடைய மனைவி பத்தினி என்பது எப்படி என்று கேட்கின்றார். அறிவு கட்டவனே, அஸ்திராபுரி பட்டணத்தில் மூத்த மகனாக பிறந்து சில வயதாகியும் காலங்கள் கடந்து போகிறது, திருமணமாகவில்லை. ஏனென்றால் ஒரு பெரியோர்கள் அனைவரும் சென்று அவனையும் 55 நாட்டிலும் பெண் பார்த்தார்கள். உண்மையை சொன்னார். என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய திருதராட்டிர மகனுக்கு மகாராஜாவும் ஏற்று தெரியாது. திருமணம் செய்ய உன் மகளை தருகிறாயா? உண்மையை சொல்லி கேட்டார். ஒருவரும் பெண் கொடுக்க மறுத்து விட்டார்கள். இருந்தாலும் 55வது நாடு காந்தார தேசத்தில் சென்று ஒரு பெரியோர்கள் பெண் பார்த்தார்கள். ஆனால் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் அல்லவா? உண்மையை சொன்னோம், நேற்றும் தெரியவில்லை என்று பெண் கொடுக்க மறுத்தார். ஆனால் இங்கு சொல்லப்படாது. சொன்னவுடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராஜராஜாக்கள் அனைவரும் ஒன்று கூடி எப்பேற்பட்ட அரசன் அவர்களுக்கு பெண் தர சம்மதம் என்று தெரிவித்தார்கள். காலங்கள் கடந்தது. இருவரும் சென்றார்கள், பார்த்தார்கள், வந்தார்கள். நானும் சென்றது கிடையாது, அவரும் பார்த்தது கிடையாது. அனைத்து வேலையும் முடிந்தது. திருமணம் நடக்கப் போகிறது. அப்படி அஸ்தினாபுரத்தில் ராஜபோகமாக மாட மாளிகை கோட கோபுரம் கட்டி திருமண மேடை நடத்திவிட்டார்கள். அங்கு நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன்.
ஆமா அது உனக்கு தான் தெரியாது இந்த எப்படி உதாரணம் கேட்கலாம் என்று நினைத்தால் அவன் நம்மை தப்பாக சொல்லுவான். ஆமா அதனால மனசுக்குள்ள ஒரு ஆசை சரி எவ்வளவோ இருந்தாலும் ஏற்கவில்லை என்று ஏய் அந்த வருத்தத்தோடு நான் இருக்கின்றேன். ஏய் ஆனால் என்னுடைய மனைவி ராஜமோகமாக வாழ்க்கை வாழ போகிறோம். சரி அஸ்திராபுரத்தி வேந்தன் ஏய் திருராஜ்யம் அமைக்க போகிறோம் என்று சந்தோஷம் 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 சந்தோஷம். சந்தோஷம் அவளுக்கு ஒரு சந்தோஷம். புறப்பட்டி சரி திரள் திரளாக ஏய் அஸ்திராபுரத்தை வந்து சேர்ந்தார்கள். பெண்ணாடிப்பு நடக்கிறது. ஏய் நடந்து ஏய் திருமணத்தில் வந்து ஆமா அமர்க்க செய்தார்கள். ஏய் அதுவரையும் ஏய் என் முகத்தை அவள் பார்த்தது. ஆ ஏனென்றால் வெட்கம் ஏய் முகத்தை பார்க்கவில்லை. சரி இருக்காப்பா சொல்லு பார்க்கவில்லை. நான் என்ன பார்க்க முடியுமா? ஆமா அதுக்கு நான் என்ன பொறுப்பா? சரி பார்த்திருந்தா ஓடி கூட கொடுக்கலாம். ஓட முடியாது. ஆமா மணமேடையில் வந்து அமர்த்தினார்கள். ஏய் அமர்த்தி ஏய் அந்தனர் வேதிகள் வேதங்கள் ஓதுகிறார்கள். ஆமா 4 திசையும் ஒடி எட்டி பறக்கிறது கல்யாணம் என்ற வேடிக்கை. பெருத்த மகாராஜா வச்சா அப்படி நடக்கும்போது ஆமா மாலை மாற்ற வேண்டும் என்று அந்தனர் வேதிகள் கூறினார். ஏய் அப்பொழுது மாலையை மாற்றப் போகிறோம். எங்கே மனைவி? யாருக்கு தெரியும் மனைவியா அந்த நினைப்பில் சொல்லுகிறேன். நான் மாலையை மாற்றிவிட்டேன். சரி ஆனால் என்னுடைய மனைவி ஏய் அப்பொழுதுதான் என் முகத்தை பார்த்தார். மாலை கருத்து கொண்டு ஏய் என்னடா இது? ஆமா நாம் ஒரு சந்தோஷத்தோடு வாழ போகிறோம் என்று இருந்தோம். ஏய் ஆனால் இது நேத்திரமே தெரியாதவரை மணக்கப் போகிறோம் என்று ஏய் மனதிலே வருத்தத்தோடு ஏய் மாலையை மடி மீது வைத்துக் கொண்டு அழுவ முடியுமா? முடியாது அங்க நான் திரும்பி போயிட முடியுமா? போக முடியாது அப்படி கூட எங்க நாட்டுல இருக்கிற விட்டுருவானா? ஆமா மணமேடையில் வந்து தவறுன்னு சொல்றான் பாரு. ஏய் அது நம்ம நாட்டுல சரி என்ன செய்தா தெரியுமா? ஏய் உடனே ஏய் அணிந்து கொண்டிருந்த பட்டாடையை ஏய் எடுத்தால் முந்தானி ஏய் அந்த கரையை கீழ்த்தால் இரு கண்களையும் கட்டிக் கொண்டாள். யா எதற்காக தெரியுமா? ஆமா பேசாதே பேசாதே நம்மை மணக்கக்கூடிய ஏய் அரசருக்கே நேத்திரம் தெரியவில்லை. ஆமா ஆனால் நாமும் ஏய் ஓர் ஆடவனையும் கட்டினால் பார்க்க கூடாது சரி என்று இரு கண்களை கட்டிக் கொண்டு ஏய் அதன் பிறகு கழுத்தில் அவள் மாலையை போட அவளுக்கு நான் மாலை போட ஆமா திருமணம் நடந்தது. சரி அந்த நாள் முதல் இன்று நாள் வரை ஏய் சந்தோஷம் என்றால் அளவிடந்த சந்தோஷம். ஏய் அப்படி இருக்கும் நேரத்தில் ஆமா 101 புத்திராக்கள் வந்தார்கள். கண்ணே தெரியும் சும்மா தட்டி இருப்பாரு 101 ஏண்டா டேய், ஓ 101 புத்திராக்கள் பிறந்தார்கள். ஆனா சாத்து சாத்து தேவையில்லை இருப்பாரு ஏய், எல்லாம் தேவ ரகசியம் சொல்லிக் கொண்டே போனால் காலம் கடந்து கொண்டே போகும். 101 புத்திராக்கள் குறை என்பது கிடையாது. ஓர் பெண் குழந்தை எனக்கு பிறந்தது. பின்ன வேற யாருக்கு பாருங்க ஏன் தெரியுமா? துச்சடை. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பெண் பிள்ளை வீட்டுக்கு இருக்க வேண்டும். அதற்காக ஒரு பெண் பிள்ளை. சரி 101 புத்திராக்களை பிறப்பதே இல்லாமல் ராஜபேட்டையில் அரண்மனையை சுற்றி சுற்றி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். என்றும் இல்லாமல் இன்றைய தினத்தில் அந்த உரத்தில் இருந்த எண்ணெய் அதிவேகமாக அழைத்த காரணம் என்ன? உங்க பையன் வர சொன்னாரியா சந்தை வந்ததாக அறிக்கையிடு. அவரால் சந்தையை அழைத்து வந்து விட்டாயாரால் ராஜபாட்டியா சிம்மாசனம் கொடுத்துக்கிற பாரு என்ன போய் அவரு இல்ல இங்க வாயா உட்காரு நீ உட்காரு முதல்ல உட்காரு எங்கப்பா என்னுடைய மகன் மணிமா அப்படி இருக்கு முஜபலர் என்ன பூச்சிங்க அதான் பாரியா மகனே துரியோதனா அருமை செல்வமே என்னை என்ன
அநேக வணக்கம் தந்தைய. என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக செலுத்தபடினால் சகல செல்வங்களோடு வைத்திருக்க இன்றைய தினத்தில் நம்மை ராஜபேட்டைக்கு அழைத்த காரணமே அதப்பா. அடுத்த காரணம் என்னவென்று கேட்கிறேன் தந்தையா. நமது அப்ராபுரத்தில் ஓர் அழகான மண்டபம் கட்ட வேண்டும். அதற்குத்தான் உன்னை அழைத்தேன். மண்டபமா? ஆமா. நமது நாட்டில் எந்த திசை திரும்பினாலும் மண்டபம் இருக்கிறது. ஏன் உனக்கு மண்டபத்தின் ஆசை இருந்தது? மண்டபம் கட்டி பாண்டவர்கள் ஐவர்கள் திரௌபதியோடு அஸ்தினாபுரம் வரவழைக்க வேண்டும். உன்னுடைய கருத்தின் வண்ணம் அஸ்தினாபுரத்தில் புதியதாக ஒரு மாளிகை உற்பத்தி செய்து அதன் பிறகு உன்னை வரவழைக்கின்றேன். சென்று வழிபடுத்த புறப்படு. என்னுடைய மகன் மூத்த மகன் ஆசைப்பட்டு விட்டார். பிள்ளைகள் ஆசைப்பட்டால் தந்தையாக இருந்தால் உடனடியாக அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி பூர்த்தி செய்யவில்லை என்றால் அது ராங்கான ரூட்ல போயிடும். மண்டபம் கட்ட வேண்டும். அதனால் உன்னால் என்ன முடியுமா, என்னால் என்ன முடியுமா? முடியாது. அதனால் அந்த உரத்தில் ஆடி மண்டபம் அவனுக்கு ஆசை வந்து தெரியுமா? காமணி ஏற்றிய தினத்தில் எனது தம்பி பிள்ளைகள் பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் எனது தம்பி சொர்க்கம் சேர வேண்டும் என்பதற்காக ஓர் ராஜசூயாக நடத்தினார்கள். அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் நிகழ்வு அனுப்பினார்கள். ஆனால் முதலில் எனக்கு வந்தது. நான் செல்ல முடியாது. என் மகன் சென்றான். சென்ற இடத்திலே அவரது கட்டிய மாளிகை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார். மகிழ்ச்சி கொண்டதும் இல்லாமல் நமது நாட்டில் இதை விட பல விசித்திரமான மண்டபம் கட்ட வேண்டும் என்று அப்பொழுதே அவனுக்கு ஆசை வந்துவிட்டது. அதனால் தகப்பனற்ற பிள்ளைகள் கட்டிய மண்டபத்தை விட தந்தை நான் இருக்க மகன் அஞ்சலாமா, வருத்தப்படலாமா? அதனால் நமது நாட்டில் இன்றைய தினத்திலே நல்ல நாளாக இருக்கிறது. பூமி பூஜை போட வேண்டும். தேவைப்பட்ட பொருட்களை கொண்டு வர வேண்டும். அதை செய்வதற்கு நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஆச்சாரியாரை அழைத்து வர வேண்டும். அது உண்டாக முடியுமா? சரி, சென்று பொறுமையாக சென்று அவச்சேரிக்கிட்ட போறவர்கள் ராஜபேட்டை வேலை கிடையாது. ஆச்சாரியார் சிப்பாச்சாரியார் அனைத்திலும் கைத்தேன்ற சிப்பாச்சாரியார். ஆமா, சிலைகள் வடிப்பதில் சிறந்த சிப்பாச்சாரி. அவரை நான் அழைத்ததாக அதிவிரைவாக அங்கே மரம் போய் வைக்குவோம்.